ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வந்து எப்படி பம்ப்கின் லான்ச்சர் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காணிக்க போகிறேன். நீங்கள் வந்து அதுக்கு ஃபஸ்ட் வேர்ல்டு 3க்கு போய் அங்கே இருக்க ஆபியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் ஸ்கை பவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஸ்கை பவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஆபியை வந்து நீங்கள் வரும் 10 செகண்டில் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச கேம் ரோப்ளாக்ஸில் என்னதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நீங்கள் ஆபியை முடித்த உடனே உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து வேர்ல்டு 4க்கு போகலாம். இதுதான் பாஸ் ஃபைட் லாபி. இங்கே வந்து நீங்கள் வந்து 10 மெம்பர் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 6 பேராவது இருந்தால் தான் அந்த பாஸை அவங்களால டிஃபீட் பண்ண முடியும். ஸோ 1 billion zillion jillion dillion cotillion times later. இதுதான் பாஸ் ஃபைட். இப்போ உங்களுக்கு என்ன வெப்பன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த கன்ஸ் இருக்க ஐலாண்டை விட்டு மெயின் ஐலாண்டுக்கு இந்த டைமர் 0 ஆகிறதுக்கு முன்னாடி போகணும். ஏன்னா டைமர் 0 ஆகிடுச்சுன்னா லாவாலாம் ரைஸ் ஆகி இங்கே யாராவது இருந்தால் அவங்கள கொன்றும். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமர் 0 ஆகிறதுக்கு முன்னாடியே பாஸ் ஐலாண்டுக்கு நீங்கள் போயிடணும். நீங்கள் வந்து இந்த ஐலாண்டில் வந்துட்டு நான் இப்போ நிற்கிற இடத்துல வந்து நின்னீங்கன்னா இது வந்து ரொம்பவே உங்களுக்கு நல்ல இடமா இருக்கும். ஏன்னா லாவா ரைஸ் ஆனாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஜாம்பிஸ் வந்தாலும் அதால் இது மேலே ஏற முடியாது. ஸோ உங்களுக்கு இங்கே மூவபிலிட்டி ஸ்பேஸும் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் இது மேலே நிற்கிறது ரொம்ப நல்லது. டைமர் கிட்டத்தட்ட 0 ஆக போகுது. 0 ஆனபோது என்ன நடக்கும்னு இப்போ உங்களுக்கே தெரியும். எல்லா இந்த சின்ன சின்ன ஐலாண்ட்ஸுமே சிங்க் ஆயிரும். ஸோ நீங்கள் இது சிங்க் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக இந்த மெயின் ஐலாண்டுக்கு நீங்கள் வந்துடணும். இல்லைன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே அவுட் ஆகிட்டு அடுத்தது பாஸ் ஃபைட்டுக்கு உங்களால் வர முடியாது. இதுதான் அந்த பம்ப்கின் பாஸ். இந்த பாஸ் கிட்ட நீங்கள் சாகாமல் இந்த பாஸ் டிஃபீட் பண்ண தான் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்குது. அவன் உங்களை பார்த்து இந்த மாதிரி ரெட் கலரில் அந்த பேஸ் மாறிச்சுன்னா உங்கள் மேலே அவன் டிசைன் ஷூட் பண்ணுவான். ஸோ நீங்கள் அவன் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுவீங்க. அவனால ஜாம்பிஸும் ஸ்பான் பண்ண முடியும். அதனால தான் கொஞ்சம் ஹையான இடத்துலையும் இருக்கும். அதே சமயம் லாவாவே ரைஸ் பண்ணுவோம். அதனால நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஹை பிளேஸில் தான் இருக்கணும். அப்போ தான் லாவாவால் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. 1 billion zillion jillion dillion cotillion times later. சரி, இப்போ என்னோடய எல்லா டீம்மேட்ஸும் டை ஆகிட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பாஸை டிஃபீட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்கலாம் இங்கே எவ்வளோ ஜாம்பிஸ் இருக்குன்னு. ஸோ நீங்கள் இதுக்கிட்டலாம் டை ஆகிடக்கூடாது. இதுக்கிட்ட டை ஆனாலும் பாஸ் ரெஸ்ட்டில் அவுட் ஆயிடுங்க. ஸோ இதையும் கொஞ்சம் நீங்கள் சமாளிக்கணும். இப்போ நான் வந்து பாஸ் கொண்டுட்டேன். கொஞ்சம் ஜாம்பிஸ் மட்டும் நான் கொண்டுட்டு இப்போ என்னோடய ரிவார்டை நான் க்ளைம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன செஸ்ட் வேணுமோ அதில் ஒன்று எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ காசு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மஞ்சள் கலரில் இருக்க செஸ்ட் எடுத்துக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு பம்ப்கின் லான்ச்சர் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்பிள் கலர் செஸ்ட்டை கண்டுபிடிச்சி எடுக்கலாம். ஸோ இதுதான் பம்ப்கின் லான்ச்சர் கிடைக்கிற செஸ்ட். அவ்வளோதான், பம்ப்கின் லான்ச்சர் எடுத்தாச்சு.
இப்போ வந்து பம்கின் லான்ச்சர் வந்து எப்படி ஷூட் பண்ணோம் அதெல்லாம் உங்கள்கிட்ட காணிக்கிறேன். இதுதான் பம்கின் லான்ச்சர் இல்லைங்க. இதை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு புல்லட் தான் உண்டு, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் ஹிட் கொடுத்தீங்கன்னா 1250 டேமேஜ் கொடுக்கும். அதே இது ஹெட் ஷாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது 2500 டேமேஜ் கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கன் தான். அதே சமயம் சிங்கிள் டார்கெட் கிடையாது, நீங்கள் மல்டி டார்கெட்டும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஜாம்பி நீங்கள் குறி வச்சாலும் அது பக்கத்தில் இருக்கிற ஜாம்பிஸும் டை ஆகும். அதே சமயம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஷூட் பண்ணிங்கன்னா அது உங்களை தள்ளி விடும். நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ ஸோ நீங்கள் வந்து எதாவது ஜாம்பி எப்படி ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி தப்பிச்சுக்கலாம். அதே சமயம் இது ரொம்ப ரொம்ப நல்ல கன். ஏன்னா இது வந்து ஒரு ஈவெண்ட்டில் கிடைக்குது. அதே சமயம் வந்து உங்களுக்கு இதுக்கு நல்ல டேமேஜ் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.